லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் எங்களில் பலர் மருத்துவர் ஆகினர் என்று RS பாரதி பேசியிருக்கிறார். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் தைரியம் எனக்கு உள்ளது என்றும் RS பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். நீட் எதிர்ப்பு போராட்டம் திமுகவினரால் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இளைஞர் அணியைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி பேசியிருக்கிறார். எங்கள் பட்டப்படிப்புகள் குலம் கோத்திர பெருமையால் வரவில்லை, இடஒதுக்கீட்டால் தான் எங்களில் பலர் பட்டதாரிகளாக முடிந்தது என்று RS பாரதி பேசியிருக்கிறார். அந்த கம்யூனல் ஜீவோவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம். ஏதோ குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போல. நான் வெளிப்படையா பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் BE BL இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு BA பட்டம் பெற்றா உடனே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர் கிட்ட போர்டு எழுதி RS பாரதி, அப்ப என் பேர் வேற, BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னன்னா, ஊர்லயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்ப நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல. யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்ப யார் வீட்லயாவது BE தொங்குதா? யார் வீட்லயாவது BA போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். RS பாரதி நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசியவற்றை பார்த்தோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், இடஒதுக்கீடு முக்கியமானது, இதனால் தான் எங்களில் பலர் பட்டதாரி ஆக முடிந்தது என்று பேசியிருக்கிறார் RS பாரதி. ஒரு புறம் அது இருக்க, நாய் கூட BA பட்டதாரி ஆக முடிகிறது அப்படின்ற ஒரு சர்ச்சை கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். என்ன விவரம்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திமுகவுடைய மாணவரையுடைய செயலாளர் எழிலரசன் தலைமையில நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தினுடைய முக்கிய பேச்சாளராக அந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்று உரையாற்றினார். அந்த உரையில் சாரம்சம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வு கொண்டு வந்திருக்கிறது மருத்துவர் கனவை, ஏழை எளிய மருத்துவர் கனவை முறியடிக்கக்கூடிய வகையில மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கிறது. தொடக்கத்தில் இது கொர்மலதே தொடர்ந்து 2010 முதல் திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அந்த வகையில தற்போது நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது என்று அவர் உரையில் சொன்னார். கூடுதலாக தமிழகத்தில் முக்கியமாக படித்தவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு சார்ந்து படிப்புகள் படிக்கப்பட்டு வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக இதற்கு முன்பாக ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒருவர் படித்திருக்கும் போது BA பட்டதாரி, பொறியாளர், மருத்துவர் என்று ஒரு பெயர் பலகையில் வைத்துக் கொள்வார்கள். ஆனா இப்பொழுது அப்படி இல்லை. கூடுதலாக நிறைய பேர் படித்திருக்கிறார். குறிப்பாக அவர் வார்த்தையை பயன்படுத்தி என்று சொன்னால், நாய் கூட பொறியாளர் BA பட்டதாரி படிக்கக்கூடிய சூழல் தற்போது எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதை நான் நாடாளுமன்றத்தில் வரை நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் தான் இப்போது மருத்துவர் கனவை முறியடிக்கும் வகையில் தான் நீட் தேர்வை நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம். முன்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு D ஜெயக்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஜெயக்குமார் சார் இணைப்புல இருக்கிறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்குங்க. இந்த இடஒதுக்கீடுனால எவ்வளவு பலன் அடைந்திருக்கிறோம், எங்கள நிறைய பேர் பட்டதாரிகள் மருத்துவர்கள் எல்லாம் ஆக முடிந்ததுன்னா இடஒதுக்கீடு தான் காரணம் என்பதாக பேசியிருக்கிறார் RS பாரதி. ஆனாலும் அதனை இன்னும் வலியுறுத்தும் விதமாக போகிற போக்கில் ஒரு வார்த்தையும் விட்டிருக்கிறார். நாய் கூட BA பட்டப்படிப்பு படிக்க முடிகிறது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேன். அந்த ஒரு தரம் தாழ்ந்த அந்த பேச்சு, அதற்கு முதல்ல எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அதாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிச்சு அது பட்டம் பெற்று அந்த பட்டத்துல அவங்க வீட்டு முன்னாடி ஒரு போர்டுல அவங்க பேருக்கு பின்னாடி அந்த பட்டத்தை போடுறது
அவங்களுடைய அந்த பெருமையை தான் காட்டும். அதை போய் வந்து நாயோடு ஒப்பிடுறது போது பொதுவாகவே ஆர்எஸ் பாரதி பக்கத்துல சர்ச்சை பேச்சுகள், அது அவருடைய பாத்தீங்கன்னா நீதிபதி விமர்சனம் பண்ணது, ஆதிராவிட மக்களை விமர்சனம் பண்ணது, அதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து ஒரு தரம் தாழ்ந்த பேச்சா தான், நிச்சயமா முகம் சுளிக்கிற பேச்சா தான் நிச்சயமா வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. எப்படி இந்த மாதிரி பேச்செல்லாம் திமுக வந்து இதை அனுமதிக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்கு எங்களுடைய கண்ணத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் முதல்ல. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடுக்கு திமுகவுடைய பங்கு என்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து கொண்டு வந்தார். திரு மு கருணாநிதி பொறுத்தவரை அன்னைக்கு வந்து 30-20ன்னு சொல்லிட்டு 30 வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் அதுல 20 வந்து மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரிச்சு தான் வந்து கொடுத்தாரு ஒழிய அந்த 50ல இருந்து. அதன் பிறகு அவர் எந்த விதமான இடஒதுக்கீடு வந்து உயர்த்துவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. அப்படி பார்த்தா முதல்ல வந்து அதுக்கு உண்டான அந்த விதை, அதே போல ஒரு உயர்த்தி கொடுத்தது இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு எல்லாமே புரட்சி தலைவர் தான் 50%. அதன் பிறகு வந்து 69% இடஒதுக்கீட்டுக்கு வந்து 50%க்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கும் போது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியல் சட்டத்தை திருத்தி 9வது சேர்த்து அன்னைக்கு பாரத பிரதமர் நரசிம்மராவை கூட அன்னைக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய், அன்னைக்கு நான் கூட பிற்படுத்தப்பட்ட அமைச்சர் அனைத்து கட்சி டெலிகேஷனை கூட்டின்னு போயிட்டு அன்னைக்கு 1-to-1 பேசி அன்னைக்கு எல்லா முதலமைச்சர் கடிதம் எழுதி 69% இடஒதுக்கீடு என்பது நம்முடைய உரிமை. 1921 இருந்து நம்ம கம்யூனல் ஜியோ பின்பற்றின முதல் மாநிலம். எனவே இந்த உரிமை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்ற வகையில அம்மா அவர் எடுத்த நடவடிக்கை. அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லோருமே இன்னைக்கு ஆதிராவிட மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், தீர்மானம் எல்லோருமே இன்றைக்கு வந்து அதை இடஒதுக்கீடு சலுகை அனுபவத்தினா இருவரும் தலைவர்கள், குறிப்பாக புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவருக்கும் தான் நன்றி சொல்லக்கூடியவர்களுடைய திமுக இதுல எந்த விதத்திலும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இப்படி உண்மையை மறைத்து திரித்து இன்னைக்கு நீட்டுக்கு ஒரு புது அவதாரம். ஏற்கனவே வந்து நீட்டை ஒழிக்கிறேன்னு முதல் கையெழுத்து நாங்க போடுறோம்னு சொல்லிட்டு ஊரா போய் வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கி 3 வருஷம் ஒன்றும் கிழிக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் ஒண்ணு போடுறது சட்டமன்றத்துல உண்ணாவிரதுன்ற போர்வையில இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துது. ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துகின்ற செயலை தான் இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசு செஞ்சுட்டு இருக்கு. நன்றி திரு ஜெயக்குமார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு. திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் என்று தன்னுடைய கண்டனத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். முன்பாக சாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் எங்களில் பலர் மருத்துவர்கள், பட்டதாரிகள் ஆக முடிந்தது. இவை திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று ஆர்.எஸ். பாரதி பேசியிருந்தார். அதே போல இப்போது நாய் கூட BA பட்டம் பெற முடிகிறது என்று அவர் பேசியிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. சாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் எங்களில் பலர் மருத்துவராகினர், பட்டதாரிகளாகினர் என்று சாதிவாரி இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். தற்போது ஆர்.எஸ். பாரதி அவர்களே நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கார். சார் வணக்கம். நாய் கூட BA பட்டம் வாங்க முடிகிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிருக்கீங்க மேடையில. ஏன் சார் சொல்லிருந்தீங்க? எக்ஸாம்பிள் தான். அதாவது வந்து எவ்ரிபடி எஜுகேஷன் காரணமே அந்த மூவ்மெண்ட் தான் சார். அது புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய அப்ஜெக்டிவ் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, அதாவது எஜுகேஷன் எல்லாத்துக்கும் ஆக்சசிபிளா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடிகிறது. ஆனா அந்த பதம், அந்த சொற்றொடரை நீங்க பயன்படுத்தினது சரியா? அதாவது வந்து அந்த நோக்கம் அதல்ல. சென்ஸ் என்னன்னா, அவ்வளவு பேர் எல்லாருமே 10%, எல்லா மனிதர்கள் எல்லோருக்கும் படிக்கிற ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குன்னா அது பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி, பின்தங்கியவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம். அந்த மூவ்மெண்ட் தான் காரணம். அதனுடைய மோட்டிவ் தானே. அது புரிகிறதுங்க சார். உங்களுடைய நோக்கம், நீங்க சொல்ல வருவது புரிகிறது. அதை தாண்டி இப்போ ரொம்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து ஒரு காலத்துல ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்த கல்வி எல்லோருக்கும் கிடைத்திருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் மூவ்மெண்ட். அதான் அர்த்தம். அது அனைத்து மக்களுக்கும் இப்போது கிடைத்திருக்கிறதுன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். நாய் கூட BA பட்டம் பெறுகிறது அப்படின்ற வார்த்தை எதனால வருதுங்க சார்? அது ஒண்ணுதான். அதாவது பெட் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்துருது இல்ல. இப்போ அதை எந்த சென்ஸ்லயே எடுக்கக்கூடாது. அதாவது நீங்க வந்து எல்லோருக்குமே கல்வி என்பது மலிவா கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுன்னா அந்த மூவ்மெண்ட் தான் காரணம். இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டாமோ, அது தவறாக வந்து விட்டதோ அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டவை அல்ல, உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டவை அல்ல. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கத்தை பதிவு பண்ணதற்கு.
எந்த உள்நோக்கத்தோடும் சொல்லப்பட்டது அல்ல அந்த வார்த்தை. கல்வி அனைவருக்குமானதாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காகவே பேசினேன். ஆனால் அந்த வார்த்தை உள்நோக்கத்தோடு வந்தது அல்ல என்று RS பாரதி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக விளக்கமும் அளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். அந்த கம்யூனல் ஜீவோவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம். ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போல. நான் வெளிப்படையா பேசுறதை பத்தி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் BE BL இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு BA பட்டம் பெற்றா உடனே ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர் கிட்ட போர்டு எழுதி RS பாரதி, அப்ப என் பேர் வேற, BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னன்னா, ஊர்லயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்ப நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல. யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்ப யார் வீட்லயாவது BEன்னு தொங்குதா? யார் வீட்லயாவது BAன்னு போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். நாய் கூட BA பட்டம் வாங்க முடிகிறது என்று மேடையில் RS பாரதி பேசியிருந்தார். அவரை தொடர்பு கொண்டு நாம் இதற்கு உரிய விளக்கம் கேட்டபோது உள்நோக்கத்தோடு அவ்வாறு பேசவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.